நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 83,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் மழைநீர் இன்னும் வடியாததால் பயிர்கள் அழுகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாகுபடிக்கான பருவநிலை முடிந்துவிட்டதால் மறு சாகுபடிக்கும் வாய்ப்பில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 83,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் மழைநீர் இன்னும் வடியாததால் பயிர்கள் அழுகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின். விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்ட டிக்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாளடி பயிர்கள் அனைத்தும் தற்போதும் பெய்த தொடர் கனமழையால் முழுவதுமாகவே தண்ணீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக கீழூர், திருக்கோளை, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை, வேளாங்கண்ணி, கீழையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் அதிக கனமழை பெய்தது. தற்போது இந்த பகுதியில் அறுவடைகள் முடிவுற்று 1,62,000 ஏக்கரில் சம்பா தாளடி நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதை தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் கீழூர் சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமே 25,000 ஏக்கர் நேரடி விதத்தில் முளைத்த தாளடி நெற்பயிர்கள் மற்றும் நடவு சம்பா பயிர்களும் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. மாவட்டம் முழுவதுமாக 83,000 ஏக்கரில் தற்போது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. முளைத்த 30 நாட்களே ஆன பயிர்களே தெரியாதவருக்கு கண்ணுக்கெட்டு தூரம் வரை வயல்வெளிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்க பகுதியானது பட்டமங்கலம் பகுதி. இந்த பகுதியில் முழுவதுமாகவே பயிர்கள் மூழ்கியிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகின்றது. இதே போன்று இலுப்பூர், வடக்காத்தூர், இருக்கை, ராதாமங்கலம், தேவூர், வெண்மணி, காக்கலணி, அணக்குடி, சரணலூர், கூத்தூர், ஆவராணி, புதுச்சேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் முழுமையாக பயிர்கள் மூழ்கி கிடைக்கிறது. பருவநிலை மாற்றம் முடிந்துவிட்டதால் மறுசாகுபடி செய்ய முடியாத சூழலில் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். ஏக்கருக்கு 35,000 செலவு செய்துள்ள நிலையில் அத்தனையும் பாலாக போனதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி லெனின்.